சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அரசியல் எதிரிங்கிறது நிரந்தரமானது அல்ல, அதை எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் அந்த கொள்கை எதிரின்னு சொன்னார் பாருங்க, அதை நீங்கள் எந்த காலத்திலும் மாற்றவே முடியாது. விஜய் மீதும் தாவேகா மீதும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. இவர் பாஜகவோட ரொம்ப இணக்கமாக இருக்கார், மோடி பேரை சொல்ல மாட்டேன்றாரு, பாஜகங்கிற பேரை சொல்ல மாட்டேன்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. முக்கியமாக இந்த விமர்சனத்தை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு சேர்த்தது திமுகவுடைய இணைய கூலிப்படைகள். ஸோ அதை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உண்மையாகும் சொல்கிற மாதிரி இந்த கருத்தை இவங்க தொடர்ந்து சொல்லி பார்த்திங்கன்னா அது மக்கள் மண்டையிலேயே போய் அதை பதிய வச்சுட்டாங்க. இப்போ பாஜக மற்றும் அந்த இந்துத்துவா சக்திகள் திருப்பரங்குன்ற மலையை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணி பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு நீதித்துறையிலும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுக அரசு பார்த்திங்கன்னா அதை மிக சரியான வகையில் எதிர்கொண்டாங்க. ஆனால் விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நம்ம கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் முட்டிக்கிறாங்க, நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்போம், ரெண்டு பேருக்குள்ள யார் மண்டை உடஞ்சாலும் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற மனநிலையில் ஒரு பார்வையாளராக ஒதுங்கி நின்றுட்டார். அது ஒரு மிகப்பெரிய தவறு. திமுக அதிமுகவுக்கு மாற்றாகத்தான் தாவேகா கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கூட்டணி அமைச்சா என்னாகும் அப்படின்னா, இப்போ விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அவருக்கும் ஏற்படும். சார், இவர் உண்மையிலே மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு சார். இவர் உண்மையிலேயே அதிமுக இடத்த நிரப்ப வாய்ப்பு. நிச்சயமாக விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்று சக்திங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை இன்னைக்கு நம்ம சொல்லும் போது ஒரு அதீதமாக தெரியலாம், அல்லது விஜய்க்கு ஆதரவாக நம்ம பேசுகிற மாதிரி தெரியலாம். ஆனால் வருஷத்துக்கு 250 கோடி 300 கோடி சம்பாதிக்கிற விஜய் அதை தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வந்தது ஸ்டாலினை முதல்வராக்கி அழகு பார்க்கவும், எடப்பாடியை முதல்வராக்கி அழகு பார்க்கவும் இல்லை. பொதுவாகவே இந்த நடிகர் மீது பெண்கள் கூட்டம் வரும்போது என்னன்னா, அந்த நடிகனை தங்களுடைய கனவு நாயகனாக பார்ப்பாங்க. இதுதான் யதார்த்தம். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், விஜயை பார்க்க வருகிற பெண்களில் 90% பேர் பார்த்திங்கன்னா அவரை அண்ணனாவும் தம்பியாகவும் பார்க்குறாங்க. இது எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய விஷயம். தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனா விஜயை பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்பனைக்கு எட்டாத விஷயம். தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னா சொன்ன ஆள் தான் நான். ஆனால் இன்றைக்கி என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் வெளியில் வந்த பிறகு அவருக்கு கிடைத்த அந்த பேர் எழுச்சி தான். அதெல்லாம் பார்க்கும்போது ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு பிஸ்மி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்காரு. என்ன கேள்வினா, தாவேகா உண்மையிலே சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா? ஏன்னா பாஜகவுக்கு எதிராக ஒரு வலிமையான குரலை திரு விஜய் அவர்கள் எழுப்பலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையில் இந்த கேள்வியை விஜயினுடைய கவனத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். முதல் கட்டமாக என்னென்னா, விஜய் நிச்சயமாக பாஜகவுடைய பி டீமோ பாஜகவுடைய ஆதரவாளரோ பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கும் கட்சி தலைவரோ கிடையாது. அதை உறுதியாக நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தாவேகா தொடங்கும் போது அதனுடைய முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கும்போதே எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டார். அதே கூட்டத்தில் இன்னொரு எதிரியை அடையாளம் காட்டினார், அது திமுக. அது அவர்களுடைய அரசியல் எதிரி. இப்போ கொள்கை எதிரிக்கும் அரசியல் எதிரிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் அரசியல் எதிரி என்று சொன்ன திமுகவுடன் எதிர்காலத்தில் நீங்கள் கூட்டணியும் அமைக்கலாம், அவங்க தோளோடு தோள் கொடுக்கவும் செய்யலாம். என்ன அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, இன்றைக்கி திமுக அல்லாத இன்னொரு சக்தி ஆட்சியில் இருக்குது, அது ஒரு மக்கள் விரோத ஆட்சி, அதை அகற்றுவதற்காக நாங்கள் திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கோன்னு நீங்கள் சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர்றதா வச்சுக்குவோம். நிச்சயமாக பாஜக இருப்பதால் அது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக தான் நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. அந்த கட்டத்தில் இவங்க திமுகவோட கூட்டணி அமைச்சா கூட மக்கள் வரவேற்கத்தான் செய்வாங்க. அப்போ அந்த அரசியல் கூட்டணி என்பது அரசியல் எதிரிங்கிறது நிரந்தரமானது அல்ல, அதை எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் அந்த கொள்கை எதிரின்னு சொன்னார் பாருங்கள், அதை நீங்கள் எந்த காலத்திலும் மாற்றவே முடியாது. இந்த வருஷத்துக்கு இவங்க கொள்கை எதிரி, அடுத்த வருஷத்துக்கு அவங்க கொள்கை எதிரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு
பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை வந்து ரொம்ப தெளிவாக வந்து விஜய் வந்து சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் விஜய் மீதும் தாவேகா மீதும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. இவர் பாஜகவோட ரொம்ப இணக்கமாக இருக்கார், மோடி பேரை சொல்ல மாட்டேன்றாரு, பாஜகங்கிற பேரை சொல்ல மாட்டேன்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. முக்கியமாக இந்த விமர்சனத்தை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு சேர்த்தது திமுகவுடைய இணைய கூலிப்படைகள். ஸோ அதை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உண்மையாகும்னு சொல்கிற மாதிரி இந்த கருத்தை வந்து இவங்க தொடர்ந்து சொல்லி பார்த்திங்கன்னா அது மக்கள் மண்டையிலேயே போய் அதை பதிய வச்சுட்டாங்க. அப்போ விஜய் என்ன செய்யணும் அப்படின்னா, அடடா நம்ம பற்றி இப்படி ஒரு தவறான கருத்து பரப்பப்படுதா, அதற்கு பதிலடியாக வந்து நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு விஜய் வந்து செய்து இருக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்படி செய்ய தவறிவிட்டார் விஜய். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் சமீபத்திய அந்த திருப்பரங்குன்ற விவகாரம். இப்போ பாஜக மற்றும் அந்த இந்துத்துவா சக்திகள் வந்து திருப்பரங்குன்ற மலையை வைத்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணி பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு நீதித்துறையிலும் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுக அரசு பார்த்திங்கன்னா அதை மிக சரியான வகையில் வந்து எதிர்கொண்டாங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ நீதித்துறை சொல்லியாச்சு, நீதிபதி சொல்லிட்டாரா, தனி நீதிபதி ஓகே நீங்கள் போய் தீபத்தூணில் போய் விளக்கேற்றுங்கன்னு சொல்லாமல் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுங்கிறத தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அது வந்து மிக அருமையான வந்து ஒரு செயல்பாடு, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நம்ம கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் முட்டிக்கிறாங்க, நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்போம், 2 பேருக்குள்ள யார் மண்டை உடஞ்சாலும் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற மனநிலையில் ஒரு பார்வையாளராக ஒதுங்கி நின்றுட்டார். அது ஒரு மிகப்பெரிய தவறு. நீங்கள் ஒரு மத சார்பற்ற கட்சியாக இருக்கும் பட்சம், இன்னொன்று உங்களுடைய கொள்கை விளக்கத்திலே நீங்கள் சொல்கிறீங்க இந்த பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக நான் கட்சி தொடங்கியிருக்கேன்னு. அப்போ யார் பிளவுவாத சக்தி அப்படின்னா இந்திய அளவில் பாஜக தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி, பாமக போன்ற பிளவுவாத சக்திகள் இருந்தாலும் திருப்பரங்குன்ற விவகாரத்தை கையில் எடுத்தது யாருன்னா பாஜக என்கிற பிளவுவாத சக்தி. அப்போ அவர்களுக்கு எதிராக வந்து நீங்கள் கருத்து சொல்லியிருக்கணுமா வேணாமா, அதை வந்து விஜய் செய்ய தவறிட்டார். அதனால தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே மக்கள் மனசு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்வி பார்த்திங்கன்னா பரவலாக எல்லா மக்கள்கிட்டையும் போச்சு அப்படின்னா அது தாவேகாவினுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும், 2026 தேர்தலில் அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பையும் பாதிக்கும். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சார், அதாவது கொள்கை எதிரி கூட கூட்டணி வைக்க முடியாது, ஆனால் திமுக அதாவது அரசியல் எதிரி கூட எதிர்காலத்தில் நீங்கள் கூட்டணி வைக்கலாம்னு சொன்னீங்க. இது வந்து நம்பகத்தன்மையத்தை வந்து கெடுத்துறாதா சார் தாவேகா மத்தியில் விஜய் மேலேயும்? இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். ஆனால் அரசியலில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரி நடப்பதை நியாயப்படுத்துவதற்காகத்தான் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, தேர்தலில் நாங்கள் வைப்பது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணி அப்படின்னா இவங்களே நிறைய ஆமாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெம்ப்ளேட்டாக சில விஷயங்கள் ஜஸ்டிஃபிகேஷனை அவங்களே நிறுவிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மக்கள் மைண்டில் போய் சேரும் போது அதானே தேர்தலுக்காக வச்சா என்ன, ஜெயிக்கிறதுக்காகத்தானே வைக்கிறாங்க அப்படின்னு மக்களே வந்து அதை ஏற்றுக்கொள்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. பட் அதே நேரம் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உடனடியாக அது திமுகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நம்ம முதல்ல சொன்னது இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஆனால் என்னென்னு கேட்டால் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக அப்படியெல்லாம் நடக்காது. என்னென்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாகத்தான் தாவேகா கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அப்படி இருக்கும்போது அவங்களோடைய கூட்டணி அமைச்சா என்னாகும் அப்படின்னா இப்போ விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அவருக்கும் ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே வருஷத்துக்கு வந்து 250 கோடி 300 கோடி சம்பாதிக்கிற விஜய் அதை தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வந்தது ஸ்டாலினை முதல்வராக்கி அழகு பார்க்கவும் எடப்பாடியை முதல்வராக்கி அழகு பார்க்கவும் இல்லை. அந்த நாற்காலியில் நாம உட்காரணுங்கிறதுனால தான் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தார். அதனால் அப்படியெல்லாம் நடக்காது சார். இவர் உண்மையிலே மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு சார். இவர் உண்மையிலேயே அதிமுக இடத்த நிரப்ப வாய்ப்பு நிச்சயமாக. விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மாற்று சக்திங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை இன்னைக்கு நம்ம சொல்லும் போது ஒரு அதீதமாக தெரியலாம், அல்லது விஜய்க்கு ஆதரவாக நம்ம பேசுகிற மாதிரி தெரியலாம். ஆனால் காலம் ஒரு நாள் விஜயை அந்த இடத்தில் நிறுத்துவதற்கான அறிகுறிகளை இப்பயே நம்ம பார்க்குறோம். அதற்கான செயல்பாடுகளை கரெக்டாக விஜய் பண்ணுறாரு? பண்ணலை. அந்த யதார்த்தத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும். என்னென்னா மக்கள் வந்து உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க, மக்களிடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரெழுச்சி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்களும் அதை பார்ப்பீங்க. இவர் வந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் போது அங்கு திரண்ட கூட்டம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ஒரு நடிகனை
வேடிக்கை பார்க்குற கூட்டம் அப்படின்லாம் நம்ம அதை சுருக்கியெல்லாம் பார்க்கக்கூடாது. நடிகனை வேடிக்கை பார்க்குற கூட்டமும் அதுக்குள்ளார இருக்குது. ஆனால் விஜய் மீது அபிமானம் கொண்ட கூட்டம் தான் அதிகம். எல்லாத்துக்கும் மேலே நான் நோட்டீஸ் பண்ணது சொல்கிறேன். பொதுவாகவே இந்த நடிகர் மீது பெண்கள் கூட்டம் வரும்போது என்னன்னா, அந்த நடிகனை தங்களுடைய கனவு நாயகனாக பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு நடிகையை ஒரு இளைஞன் வந்து ரசிக்கிறான் அப்படின்னா தன்னுடைய கனவு கண்ணியாக பார்ப்பான். இதுதான் யதார்த்தம். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், விஜயை பார்க்க வருகிற பெண்களில் 90% பேர் பார்த்திங்கன்னா அவரை வந்து அண்ணனாவும் தம்பியாகவும் பார்க்குறாங்க. இது வந்து எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய விஷயம். தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனா விஜயை பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்பனைக்கு எட்டாத விஷயம். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் என்னுடைய கருத்தையே நான் மாற்றிக்கிட்டேன். ஆரம்பத்தில் என்னுடைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து 0 ஆக போகிறாரு, விஜய்க்கு வந்து ஒரு கவுன்சிலர் ஓட்டு கூட கிடைக்காது, சீட்டு கூட கிடைக்காது, அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னா சொன்ன ஆள் தான் நான். ஆனால் இன்றைக்கி என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் வெளியில் வந்த பிறகு அவருக்கு கிடைத்த அந்த பேரெழுச்சி தான். அதெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் கூட நம்ம இப்படியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். அன்றைக்கி ஒரு பெண் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டில் வந்து 9 பேர் இருக்காங்க, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கும் சீமானுக்கும் போட்டோம், ஆனால் இந்த தர நான் வந்து விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் போடுவாங்க, போடலைன்னா விஷம் வச்சுருவேன் அப்படின்னு அவங்க விளையாட்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது பாருங்கள். ஆக தன் குடும்பத்தினுடைய 9 ஓட்டுகளும் விஜய்க்கு தான் போகும் அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ரியாலிட்டி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் மத்தியில் விஜய்க்கு பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. ஆக இவர் வந்து கண்டிப்பாக மாற்று சக்தி தான். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் அப்படி உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக 2 கட்சி வந்து மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, திமுக ஆட்சியில் இருக்கா, அவங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்கள ஆட்சியில் இருந்து அதிமுக அகற்றி விட்டு இவங்க போய் உட்காருவாங்க. இவங்க ஊழல் பண்ணி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க ஆரம்பித்ததுக்கு திமுக இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணி அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திமுக போய் உட்காரும். அப்போ மாறி மாறி இந்த மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற போக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இது மக்களுக்கும் தெரியும். ஆனால் என்னென்னா, இப்போ திமுக கொள்ளையடிக்குதா, அந்த கோபத்தில் இருக்கிற வாக்காளர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஓட்டை போய் இந்த தர திமுகவை அகற்றணுன்ட்டு அதிமுகவுக்கு போடுவான். அதிமுக கொள்ளையடிக்கும் போது அந்த கோபத்தை போய் திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பான். இதை தவிர இவனுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. இடையில சீமான்னு ஒருத்தர் ஒரு மாற்று சக்தி மாதிரி வந்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு தேர்தல் வியாபாரி அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. கண்ட இடத்துலையும் கை நீட்டுகிற அளவுக்கு, அதாவது யாரை தன்னுடைய எதிரியாக நினைத்தாரோ அந்த திமுகவிடமே கையேந்துகிற நிலைமைக்கு அவர் ஆளாயிட்டார். தேர்தலை வைத்து அவர் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிற கலையை கற்றுக்கொண்ட உண்மை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அப்போ மக்கள் விரும்புகிற மாற்று சக்தி வந்து தாவேகா தான் அப்படின்னு மக்கள் ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சார், இன்னைக்கு வந்து இளைஞர்கள்லாம் வந்து தன்னெழுச்ச திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றீங்க. வயதானவர்களோட இடத்த வந்து விஜய் நிரப்புவாரா? அவங்களுக்கு வந்து ஆதரவு இருக்கான்னு கேட்குறேன். கண்டிப்பாக இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து வாக்களிக்கும் வயதை அடையாதவர்கள்ட்ட தான் இவருக்கு ஆதரவு இருக்குது. என்ன, இந்த கூட்டத்தில் உள்ள பல பேருக்கு வந்து ஓட்டுரிமையே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. உண்மையில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பலதரப்பட்ட வயதினரிடம் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. நீங்கள் வந்து பல்வேறு யூடியூப் உள்ள காணொலிகள்லாம் பார்த்தா ஒரு 70 வயதை கடந்தவர் கூட பார்த்தீங்கன்னா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் விஜயை பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து இந்த தமிழக அரசியலிலிருந்து அகற்றணுங்கிறதுனால, அவர் மீது மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, இவர் பின்னால் வர்ற கூட்டம்லாம் வேடிக்கை பார்க்குற கூட்டம், இந்த வர்றவங்கலாம் சின்ன பசங்க, இவங்களுக்கு ஓட்டே கிடையாது அப்படின்லாம் சொன்னால் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஐயோ அப்படியா, அப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவர் ஜெயிக்க மாட்டாரா, அப்போ நம்ம ஓட்டை எதுக்கு அந்த தோற்று போகிற விஜய்க்கு போடணும் அப்படின்னு மக்கள் நினச்சிருவாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக இவர்கள் சொல்கிற விஷயம்தான். காஞ்சிபுரத்தில் சமீபத்தில் பேசியிருந்தார், எல்லாருக்கும் வந்து வீட்டில் ஒரு வாகனம் இருக்கும், கார் இருக்கும், பைக் இருக்கும், ஒரு மாதிரி எலைட் அரசியல் பேசுகிறதா ஒரு விமர்சனம் இருக்குது சார். அது அடித்தட்டு மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி பேச மாட்டாரு, எலைட் அரசியல் பேசுகிறாருன்ற விமர்சனம் இருக்குது. உண்மைதான். அந்த வாக்குறுதிகள்லாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது மக்களை ஏமாற்றுகிற கவர்ச்சி வாக்குறுதி தான். அதில் இந்த மாற்றம். இதில் என்ன கேள்வினா, அப்போ திமுக கொடுத்த வாக்குறுதிக்கும் இவர் கொடுத்த வாக்குறுதிக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கு. ஆமாம், இதில் நான் கேள்விப்பட்ட ஒரு உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னால் எதை நிறைவேற்ற முடியுமோ அதை மட்டுமே வாக்குறுதியாக கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. அதுபோல் பல வாக்குறுதிகள் வந்து அவர்கிட்ட இருக்குது. அதே நேரம் அவர் கூட இருக்கிற ஆதவ ஒரிஜினாவும் அருண்ராஜும் புஷி ஆனந்தும்
ஜான ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்தீங்கன்னா தாவேகாவுடைய மேனிஃபெஸ்டோவில் 50 வாக்குறுதிக்கு மேலே தேராது. அப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு 100 150 வந்து இந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதியையும் அது உள்ளார போடணும், அதுதான் ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி அவரை வந்து மூளைச்சலவை செய்கிற வேலையில் வந்து இவங்க இறங்கியிருக்காங்க. அதான் எனக்கு கிடைத்த தகவல். அப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இது பிடிக்கலன்னாலும் வேறு வழி இல்லாமல் இவர்கள் சொல்வதை கேட்குகிற நிலைமைக்கு அவர் தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், கூட ஆதவர்ஜுனா ஒரு பொதுச் செயலாளர், அருண்ராஜ் ஒரு பொதுச் செயலாளர், புஷி ஒரு பொதுச் செயலாளர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜான ஆரோக்கியசாமி அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இப்போ புதுசாக செங்கோட்டையன் வந்திருக்காரு. சார் என்ன சார் இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு கேட்டால், ஆமாம் தம்பி நான் எங்கள் கட்சியிலையும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் போடுங்கன்னு தான் அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்கும் போது வேறு வழி இல்லாமல் இவங்களும் அந்த டெம்ப்ளேட் வாக்குறுதியை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த நிமிடம் வரை தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதி வரல. விஜய் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கு தேவைங்கிறதுக்கு ஒரு டீமை அனுப்பி ஒரு பெரிய புலனாய்வு செஞ்சு அதுலேருந்து விஷயங்களை எடுங்க. அது ஒரு சரியான தேர்தல் வாக்குறுதியாக கண்டிப்பாக அந்த கவர்ச்சிகரமான அந்த வாக்குறுதி தான் இனிமேல் நம்பிலாம் மக்கள் இல்லை சார், அதை நம்ம ஏற்றுக்கலாமா? இல்லை அதுதான் நான் சொல்ல வர்றேன். மக்கள் வந்து கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதியை நம்ப மாட்டாங்க, நம்புவது இல்லை. அதை விஜயும் புரிஞ்சுக்கணும். அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான வாக்குறுதியை நிறைவேற்ற முடிகிற வாக்குறுதியை கொடுக்கும்போது மக்கள் அதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இவங்க செய்யணும். என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் வந்து நிறைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை நீங்கள் சரியாக உள்வாங்கி இந்த விஷயத்தை நாம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நான் வெறுமனே பண்ணுவேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது, இதை நான் எப்படி சாத்தியப்படுத்துவேன்னு சொல்லணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், காமராஜர் ஆட்சி காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மதியம் மக்களுக்கு, அதாவது இப்போ மாணவர்களுக்கு வந்து இலவச உணவு கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுறாரு. அப்போ கூட இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, சாத்தியமே கிடையாது, அதுக்கான நிதி நிலைமையே நம்மக்கிட்ட கிடையாது, அதனால் இதை நிறைவேற்றக்கூடாதுன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அவருக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு சார். ஆனால் அதான் காமராஜரை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தை செய்யணுங்கிறத அவர் தீர்மானிச்சிட்டாரு. அடுத்து அவர் செஞ்சது என்னென்னா, இதை எப்படி செய்வது, இதற்கான நிதி ஆதாரத்தை நம்ம எப்படி திரட்டுறது அப்படின்ட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை சாத்தியப்படுத்தினார். அந்த மாதிரி விஜய் செய்யணும். இங்கே நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது கட்சிக்குள்ளே வந்து இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க, விஜய் கவனத்துக்கே போக மாட்டுது அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னீங்க. இவர் ஒருவேளை நாளைக்கு ஆட்சிக்கே வந்தாலும் அதிகாரிகளை இவர் எப்படி வேலை வாங்குவாருன்றது கேள்வி வரும்ல சார், அந்த தன்மை இவர்கிட்ட இருக்கா? இல்லை கண்டிப்பாக. அதே நேரம் இப்போ உதயநிதி அதிகாரத்துக்கு வந்தால் எப்படி அதிகாரிகளை வேலை வாங்க போகிறாரு, அதுவும் ஒரு கேள்விக்குறி தானே. இன்னொன்று, ஸ்டாலின் குறித்தே உங்களுக்கு நிறைய அவநம்பிக்கையெல்லாம் இருந்ததா இல்லையா? கருணாநிதி முதல்வராக இருந்த காலத்தில் துணை முதலமைச்சராக ஸ்டாலினை முன்னிறுத்தும் போது எல்லாருக்கும் உள்ள கேள்வி என்ன, கருணாநிதி அளவுக்கு இவருக்கு நிர்வாக திறமை இருக்கா, இவரெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையான ஒரு குரல்கள் எல்லா இடத்துலையும் ஒலிச்சுது. இன்றைக்கி அவர் முதலமைச்சராகி கிட்டத்தட்ட 5 வருடத்தை நெருங்க போகுது. அதனால் காலம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துரும். எல்லாத்துக்கும் மேலே விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மந்தமான தலைவர்லாம் கிடையாது, அவர் ரொம்ப ஷார்ப்பானவர். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயம் குறித்தும் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர். அதனால் எனக்கு தெரிஞ்சு நிர்வாக ரீதியாக எந்த தோல்வியும் அடையாது அப்படின்னு நினைக்கிறேன் சார். நடப்பு அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. நன்றி.